இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இனிமேல் மட்டும் இது ஓட்டா மாறாதுன்னு சொன்னா நீ பைத்தியம். நீ இப்படி பேசி பேசி தளபதி விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கட்டும். நீங்க பாருங்க, இந்த ஊழல் செஞ்சவன், லஞ்சம் வாங்கினவன், பிச்சை எடுக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் கேவலமால பிச்சை எடுக்காதீங்கடா, பிச்சை எடுக்காதீங்கடான்றிய சீமான் அவர்களே, கண்ணாடியை பார்த்து கத்திரிக்கிறீங்க. எதிரி சொல்றாங்க விஜய் பேரை சொன்னாதான் உனக்கு ஓட்டு கிடைக்கும். நானும் விஜய் ரசிகன் தான். சாதாரண மனுஷன் அவரை, இவருக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? பணம் கொடுத்து, கோட்டர் கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, வண்டி வச்சு கூட்டி வந்து நீங்க கூட்டத்தை கட்டமைக்கிறீங்க. உங்ககிட்ட அந்த எழுச்சி வரலையே. அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தாவேகாவின் ஓடிஏ ஜெயக்குமார் சார் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் வந்து அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்கப்படுது. குறிப்பா ஜனநாயகன் திரைப்படம் வந்து இணையத்தில் வெளியாச்சு, பல பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கூட அதெல்லாம் அவர் கண்டுக்காம மக்களுக்காக தொடர்ந்து வராரு சார். ஆமாங்க, அப்புறம் வந்து நீங்களே சொல்றீங்களே, இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் மக்களுக்காக வரான்னு சொல்றீங்களே. சிபிஐ மூலமா எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க, அவருக்கு எவ்வளவு பிரச்சனை. ஏங்க நான் ஓப்பனா சொல்றேங்க, நான் வந்து நாங்களும் தான் பிரச்சாரத்துக்கெல்லாம் போறோம். ஒரு 2 மணி நேரம் எங்களால் வந்து ஒரு திறந்த வேன்ல நிற்க முடியலங்க. உண்மையிலே நிற்க முடியலங்க, கால் வலிக்குதுங்க. இந்த வெயில்ல வந்து அப்படி காரை விட்டு இறங்க முடியலங்க. இறங்கி அப்படி போய் ஜீப்ல நின்னா முடியலங்க. முகம் அப்படி எரிச்சல் எடுக்குதுங்க அந்த வெயில்ல. அவர் எப்படி வாழ்ந்தவருங்க சொல்லுங்க? அவர் எப்படி வாழ்ந்தவர்? அவர் தன்னை சுயம்பா வந்தவருங்க. அவர் வந்து கருணாநிதியுடைய பேரன், அரசியலுக்கு வந்து கருணாநிதியுடைய பேரன் சொல்லிக்கணும், ஸ்டாலின் புல்லட் சொல்லிக்கணும், அப்படியெல்லாம் அவர் வரலங்க அரசியலுக்கு. அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அவரே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாற்றி, அந்த மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சியா நடத்தி அவரே வந்திருக்கிறாருங்க. வரும்போது அந்த தலைவன் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இத்தனை இருந்து வேட்பு மனுவிலே குறிப்பிடுகிறார். 600 கோடி ரூபாய்க்கு அதிகமாக சொத்து இருக்குதுன்றது வேட்பு மனுவிலே சொல்றாரு. எல்லா வரிகளையும் கட்டிவிட்டு அவருடைய சொத்து மதிப்பை மட்டும் சொல்றாரு போது இவ்வளவு அதுதான் அத்தனை வழிகளையும் தாங்கி எத்தனை இடையூறு, சிபிஐ மூலமாக ஒரு இடையூறு, ஜனநாயகனுக்கு ஒரு இடையூறு, இத்தனை இடையூறு. ஆனா இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். மக்கள் சமுத்திரத்து முன்னாடி இதெல்லாம் நிற்காது. அவர் ஜாலியாக தான் இருக்கிறார். அவர் எப்படி அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாரு பாருங்க. ஸ்டாலின் தானே சைக்கிள் ஓட்டினாரு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் தான் சைக்கிள் ஓட்டினாரு. அவருடைய உடல்நல சைக்கிள் ஓட்டாரா இல்லையாங்க? யாராவது அவர் ரிசீவ் பண்ணானா? யாராவது பார்க்கற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவர் ஓட்டினார் இல்லையா? எங்காலும் ஓட்டுறாரு. எப்படி அதிருதுங்க, சும்மா அதிருது இல்ல, அந்த இடமே அதிருது இல்ல, அவ்வளவு அமக்கலமாகுது இல்ல, எவ்வளவு ஒரு எழுச்சியா, எப்படி கத்துறான், தலைவா தலைவா தலைவான்னு கத்துறான்ல. நீங்கள தான் ஒரு பெரிய கூட்டத்தை கட்டமைக்கிறீங்க. பணம் கொடுத்து, கோட்டர் கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, வண்டி வச்சு கூட்டி வந்து நீங்க கூட்டத்தை கட்டமைக்கிறீங்க. உங்ககிட்ட அந்த எழுச்சி வரலையே. ஏன்னா அது கூட்டப்பட்ட கூட்டம், இது தன்னால கூடிய கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல, புரியுதுங்களா? அது இருக்குது இல்ல, அதை தானே சொல்றோம் நாங்க, தொடர்ந்து அதானே பேசின்னு வரோம். இப்ப தலைவர் சொல்றாரு 600 கோடி ரூபாய் என்னுடைய சொத்து மதிப்புன்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பணம். எப்போ சாதாரண பணமா அது? இவ்வளவு என்னுடைய சொத்து மதிப்பு வேட்புமனுல குறிப்பிடுறாருல. தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியே, அரசியலில் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாடியே அவருடைய சொத்து மதிப்பு இவ்வளவு. அரசியலுக்கு வருவதற்கு முன்னால கலைஞர் கருணாநிதியுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு சொல்லுங்க? நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா இவர் சம்பாதிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? நீங்க எல்லாம் ஊர் பணத்தை கொள்ளடிச்சு, ஊர் தாலி அறுத்து, உங்க வீட்டு உலையில போட்டவங்க, ஊரா சொத்துக்கு ஆசைப்படுறவங்க. அவர் அப்படி கிடையாது. அவர் உழைச்சி சம்பாரிச்சு, அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு இந்த முகத்தை, மக்கள் இந்த இடத்த பிடிக்க, அவர் சொல்றாரு பாருங்க, இந்த இடத்த பிடிக்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சலடா. 2 படம் 3 படம் ஒவ்வொரு ஹீரோக்கு நிக்கலங்க. 2 படம் 3 படம் அப்பேற்பட்ட சினிமா உலகத்துல நீ நிக்க முடியாது. அந்த சினிமா உலகத்துல அத்தனையும் தாங்கி அவர் ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கிறாருன்னு அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். அவர் எவ்வளோ சொல்லுங்க. 10 கிலோமீட்டர் பயணத்துல 20 கட்சி போடுவார். அவருக்கு எவ்வளவு விஷயம் தெரியும். சாதாரண மனுஷன் இருக்கிறீங்களா அவரை? இவருக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? அவரை போய் பேசுற, உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு தெரிஞ்சதுல 1% தெரியாது உங்களுக்கு, தெரியுங்களா? அவ்வளவு விஷயம் தெரியும். சும்மா சாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பிக்குதுனாங்க, திமுக அண்ணா ஆரம்பிக்கிறாருங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியை கருணாநிதி அபகரிச்சுட்டாருங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியை கருணாநிதி அபகரிச்சுட்டாரு, புரியுதுங்களா? அவருடைய புள்ள ஸ்டாலின் வந்து கருணாநிதி கிட்ட இருந்து அபகரிச்சுட்டாரு அந்த கட்சியை. அது வந்து அழகிரிக்கும் போவாத, கனிமொழிக்கும் போவாத, இவர் அபகரிச்சிட்டார். இவர் பிள்ளைக்காக, உதயநிதிக்காக இவர் அபகரிச்சு. விஜய் அப்படி கிடையாதுங்க, புரியுதுங்களா? அவர் அப்படி கிடையாது. அவர் தனி ஒருவனா வந்தாருங்க, தன்னந்தனி. அவர் 24 கட்சி கூட்டணிங்க திமுகவோட. 24 கட்சி கூட்டணிங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் பேசுறான், ஒரு பக்கம் காங்கிரஸ் பேசுவான், ஒரு பக்கம் திருமாவளவன் பேசுவான், ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் பேசுவான். திமுக குடும்பத்தில் கருணாநிதி பெத்து போட்டது நிறைய இருக்குது.
அதுல ஸ்டாலினுக்கு உதயநிதி, அவங்க கனிமொழி பிரச்சாரம், உதயநிதி பிரச்சாரம், நீங்க எல்லாம் அவர் ஒருத்தருங்க, ஒரே ஒரு தலைவங்க, சிங்கிள். உங்க விஜய் நான் வரேன்றார், தமிழ்நாடு அதிர்துங்க. இத்தனை பேருக்கு சமாளிக்க முடியலங்க, சமாளிக்க முடியல, இத்தனை பேரால சமாளிக்க முடியல. வர்றாருல கில்லாடி மாதிரி வர்றாருல, முடியுதா உங்களால? இத்தனை கட்டமைப்பு, ஒரு இடத்துக்கு ஸ்டாலின் வராரு, ஒரு இடத்துக்கு உதயநிதி வராருன்னா தாசில்தார் வேலை பார்க்குறாரு, டெப்டி தாசில்தார் வேலை பார்க்குறாரு, எஸ்பி வேலை பார்க்குறாரு, ஏசி வேலை பார்க்குறாரு, டிசி வேலை பார்க்குறாரு, மாவட்ட கலெக்டர் மறைமுகமா உதவிகள் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. இத்தனை அரசு இயந்திரங்கள் மறைமுகமா உங்களுக்காக வேலை செய்யுது. இவருக்கு அப்படியா? உங்க மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறவங்க, எம்எல்ஏ எம்பின்னு பல பதவிகளை பார்த்துருக்கிறீங்க. இவர் அப்படியா? தனி ஒருவன், தனி ஒரு அட்டையை வந்து உருவாக்குவோம் தமிழக மக்களுக்காக, அதன் மூலயமா நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு சில கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்கே, இது எதுக்கு தனி அடையாள அட்டை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கான விளக்கம் என்ன சார்? ரேஷன் கார்டு வச்சுன்னு இருக்கிறாங்க, இப்போது தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கேட்கும்போது இன்னும் பல தஸ்தாவேஜில் கொடு, ஆதாரத்தை கொடு, அவரை பாரு, இவளை பாரு, பெரிய ஒரு புரோக்கர் பாரு, அவரை பாரு, ஆர்ஐயை பாரு, டெப்டி தாசில்தாரை பாரு, அவர் ஒரு கையெழுத்து, இவர் ஒரு கையெழுத்து, இதெல்லாம் வந்து இல்லை நாங்கள் நேர்மையாக தான் இருக்கிறோம், நாங்கள் நியாயமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசினாலும் உண்மை இதுதான், களத்தில் நிலவரம் இதுதான். பணம் கொடுத்தாதான் வேலை ஆகும், இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸில் வேலை ஆகாதுன்றது என்னை உள்பட அத்தனை பேருக்கும் தெரியும். சும்மா இல்லைன்னு பேசலாம், அதெல்லாம் கிடையாது, அது உண்மை கிடையாது. எங்கே கூப்பிட்டாலும் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்காக ஒரு தனி செயலி உருவாக்கப்படும். நீ எதுக்காகவும் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகாத, நீ எதுக்காகவும் அங்கே போய் நிற்காத. உனக்கு ஒரு கார்டுனா குடும்ப அட்டை, பர்த் சர்டிஃபிகேட், உன்னுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில், ஆதார் கார்டு மாதிரி உன்னுடைய ஒட்டுமொத்த டீட்டெயிலும் போட்டு ஒரு கார்டு ஒன்று இருக்கும். அதை வச்சு நீ அப்ளை பண்ணி அந்த தனி செயலில் அப்ளை பண்ணி நீ வாங்கிக்க. நீ யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேணாம், நீ எங்கேயும் போய் நிற்க வேணாம், நீ எந்த புரோக்கரையும் பார்க்க வேணாம், நீ எதுக்காக காத்து நிற்க வேணாம். அப்படி நீ முறைப்படி நீ வந்து அனுமதி கேட்டு நீ அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு உனக்கு அவன் கொடுக்கல, உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா உடனடியாக நான் நடவடிக்கை எடுப்பேன். உடனடியாக அந்த அதிகாரி பதில் சொல்லணுன்றார். புரியுதுங்களா? உடனடியாக பதில் சொல்லணுன்றார். அது மட்டும் இல்லை, ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, ஒரு பகுதியில் இருக்கிற குறிப்பிட்ட மக்கள் ஒரு 50 ஒரு 10,000 பேர் 20,000 பேர் ஒரு கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அது இன்னும் அது என்ன பிரச்சனைன்றதை உடனடியாக கவனிக்கப்படும். ஒரு 10,000 பேர் கையெழுத்து போட்டாங்கன்னா அது இன்னும் கவனிக்கப்படும். ஆனால் 5 லட்சம் பேர் கையெழுத்து போடுறோம் அப்படின்னும் போது சட்டமன்றத்திலே அது விவாதிக்கப்படும். சட்டமன்றத்திலே அது விவாதம் பண்ணுவோம். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ கையெழுத்து வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் கையெழுத்து வாங்குறாங்க. உதயநிதி கூட கையெழுத்து வாங்கினார், நீட்டுக்கு வாங்கினார், வாங்கி குப்பையில் போட்டார். புரியுதுங்களா? வாங்கி குப்பையில் போட்டார். ஒரு 5 லட்சம் பேர் கையெழுத்து போடுறாங்கன்னா அது இன்னும் ஏதுன்றதை நாங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. மீனவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சாரு. மீனவர்களுக்காக வீடு கட்டி கொடுக்குறனாரு, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்குவேன்னு சொன்னார். அவர்களுக்கு அந்த மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்குற பணத்தை இரட்டிப்பா நான் வழங்குவேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாத மீனவர்களுக்கு சொல்லணும்னா துன்பங்களை மீனவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்காத ஒரு நேவி, சம்பளமே வாங்காத ஒரு நேவி தான் மீனவன். ஏன்னா அவன் தான் மீனவன் தான் எந்நேரம் அந்த கடலுக்குள்ள இருக்கிறது. ஒரு அந்நிய தலையீடுகள், ஒரு அந்நிய பிரச்சனை, ஒரு அந்நிய வந்து கள்ளத்தோணியில் உள்ள வரானும் போது அவன் தான் தகவல் கொடுப்பான். இந்த இடத்துல நான் ஏன்னா அப்பேற்பட்ட இந்திய கடற்பரப்பை ஒரு நம்மளுடைய கப்பற்படை மட்டுமே கண்காணிச்சிட முடியாது. அவ்வளோ பெரிய கடல் பரப்பில் எவனா உள்ள வந்துடுவான். எவனும் உள்ள வராத பார்த்துக்கிற சம்பளமே வாங்காத ஒரு கப்பல் பட வீரன், இந்த தேசத்தை பாதுகாக்கிறவன் தான் மீனவன். புரியுதுங்களா? ஆனா அவங்க வந்து ஒரு இலங்கை கடற்படையால ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஆளாயினுக்கிறாங்க. துப்பாக்கி சூடு ஆடுறாங்க, நம்மளுடைய வலைகளெல்லாம் கிழிக்கிறாங்க, நம்மளுடைய போட்டெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க, நம்மளுடைய போட்டெல்லாம் சிறைப்படுத்துறாங்க. மீண்டும் அது கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? இவர் வந்து கடிதம் எழுதுவதே வேலையை வச்சுன்னு இருப்பாரு. நான் இப்போ கடிதம் எழுதுனா அப்போ கடிதம், இது வந்து நாளொரு மேனியும் பொழுது ஒன்றுமா அது தொடர்ந்துன்னு இருக்குது. இந்த பிரச்சனை தீராமல் இவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். ஏன்னா இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துட்டா இவங்க அரசியலே செய்ய முடியாது. இவங்க அரசியல் பண்றதுக்கு சில பிரச்சனைகள் வேண்டும். ஆல்ரெடி இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனை ஒன்று இருந்தது. எதுக்கெடுத்தாலும் இலங்கை பிரச்சனை கொண்டு போடும். இப்போ இலங்கை பிரச்சனை கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னா நமக்கு சாதகமா முடியல, முடிச்சுட்டாங்க. என்னது முடிச்சுட்டாங்க? 1.5 லட்சம் நம்மளோட தொப்புள் கோடி உறவை கொன்னு புதைச்சிட்டாங்க. அந்த விடுதலை புலி இயக்கத்தை அழிச்சிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. அதுக்கு திமுக துணைப்பு வச்சு திமுக சொல்லி தான் அந்த வேலை நடந்தது. திமுக துணையால தான் நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த இலங்கை பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க பேசுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும். புரியுதுங்களா? அப்போ இந்த மீனவர் பிரச்சனை இப்படியே வச்சு கொண்டு இருக்கு. இந்த மீனவர் பிரச்சனை அப்படியே இருக்குது. இதையெல்லாம் நான் வந்தா தீர்ப்பேன் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. புரியுதுங்களா? இதைத்தான் கன்னியாகுமரியில் பேசுறாரு. இப்ப தலைவர் விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து போறாரு. போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, லட்ச மக்கள் வழிநெடுகிலும் மிகப்பெரிய வரவேற்பு. கன்னியாகுமரியுடைய வரலாறு, கன்னியாகுமரி சரித்திரத்திலே ஒரு தலைவனை இத்தனை லட்சம் மக்கள் தன்னெழுச்சியா திரண்டு வந்து வரவேற்பு கொடுத்ததை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க.
அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் எந்த வாகன வசதியோ பஸ்ஸை வச்சு கூட்டின்னு வரதோ பேருந்து வச்சு கூட்டின்னு வரதோ லாரிகளை வச்சு கூட்டின்னு வரதோ குட்டியானைகளை வைத்து அழைத்து கொண்டு வருவதோ இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே கிடையாது. மக்கள் தன்னெழுச்சியா பெண்கள் அழுகுறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு என்னால் முடியல, வைப்ரேஷன், நான் அழுகுறேன். புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஏன் இந்த வைப்ரேஷன் நான் உணர்றேன். 38 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன். இந்த வைப்ரேஷன் நான் உணர்ந்துருக்கேன். நான் முதலமைச்சரை பார்க்குறேன், பேசுகிறேன், பிரதமர்கிட்டே பக்கத்தில் நின்று இருக்கிறேன், மாநிலத்தில் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன் ஒரு வார்த்தை. ஆனால் இவர்கிட்ட நான் இவரை போய் பார்க்க போகும்போது, இவர்கிட்ட நான் பேசும்போது அந்த வைப்ரேஷன் நான் உணர்ந்தேன். அது எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு 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 பதட்டம் ஏற்படுது. அவரை பார்க்கும்போது ஒரு பதட்டம், அப்படி சிங்கம் மாதிரி நிற்கிறார். அவரை பார்க்கும்போது ஒரு பதட்டம் நமக்குள்ளே ஏற்படுது. அப்போ அந்த மக்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க, அழுகுறாங்க. அவரை பார்க்கும்போது இப்படி தன்னெழுச்சி அந்த மக்கள் கூடும்போது திமுகவுடைய வயிற்றுல புளியை கரைக்குது. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இனிமேல் பட்டும் இது ஓட்டா மாறாதுன்னு சொன்னா நீ பைத்தியம். நீ பேசிக்கினாரு, நீ பேசிக்கினாரு, நீ இப்படி பேசியே சாக வேண்டியதுதான். நீ பேசிக்கினாரு. ஆனால் கள நிலவரம் வேறு, கள நிலவரம் வேறு, கள நிலவரம் வேற மாதிரி இருக்குதுன்றது திமுக உணர்ந்துடுச்சு. இது மாறி போச்சு. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல் மாதிரி கிடையாது. இது ஒரு மாற்றத்துக்கான அரசியலை நோக்கி இந்த மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு யுகத்துக்கான தேர்தல், இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் விஜய் சொல்றாரு. அது மாதிரி தான் இது போகுது. இதுதான் உண்மை, இதுதான் கள நிலவரம் அப்படின்றது எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. சார், அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வரும்போது நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடிஞ்சு. கடந்த சில மீட்டிங்ஸ்லாம் அந்த குறைபாடுகளை தாவேக்காரன் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் கன்னியாகுமரியில் நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் இருந்து நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கான திடீர் காரணம் என்ன சார்? திடீர் மாற்றத்திற்கான காரணம் ஒன்று, தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அப்படின்ற தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்து அங்கேருந்து அவங்க அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்க, அவர் இந்த பிரிவு ஜெட் பிரிவு பாதுகாப்பில் அவர் இருக்கிறார், ஜெட் அதில் இருக்காரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு மேலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, விஜய் தான் ஆட்சியை பிடிக்க போகிறார், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் அவர் தான் அப்படின்றது உளவுத்துறை மூலமாக தகவல் போகுது. இவர் தான் சீஃப் மினிஸ்டர், இவர் தான் ஜெயிக்க போகிறார். எப்பவுமே போலீஸோட ப்ரொடெக்ஷன் மாறுதுன்னும் போது நம்ம கவனிச்சிக்கணும். சரி, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு நீங்க பாருங்க, பார்க்கும்போது தெரியும். முன்ன பின்ன ஜீப்பை போட்டு லைட் அடிச்சு வராங்கன்னும் போது ஒரு சிஎம் கொடுக்குற பந்தோபஸ்தை இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாறி போச்சு, கள நிலவரம் மாறுது. சிஎம்க்கு கொடுக்குற பந்தோபஸ்து இவர் கொடுக்குறாங்கன்னும் போது உளவுத்துறை மூலமா அவங்களுக்கு தகவல் கிடைக்குது, இவர் தான் ஆட்சி அமைக்க போகிறார். இப்பவே கரெக்டா இருங்க எல்லாரும், இப்பவே சரியா இருங்க, சரிங்களா? ஏன்னா கொதிச்சு போயிருக்கிறான் மக்கள். ஒன்று பாருங்க, இவங்கெல்லாம் பேசுறான் ஸ்டாலின், தளபதி விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கட்டும். நீங்க பாருங்க, இந்த ஊழல் செஞ்சவன், லஞ்சம் வாங்கினவன், சரியில்லாத அதிகாரி அத்தனை பேரும் உள்ள இருக்கணும். ஏங்க உதயநிதி ஸ்டாலின் உள்ளதாங்க இருக்கணும், அவங்களே உள்ளதா இருக்கணும், எல்லாரும் சிறையில் தான் இருக்கணும். நீங்க வேணா பாருங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒரு திமுக அமைச்சர்களோட தப்பிக்க முடியாது, ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தப்பிக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி உள்பட ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. தளபதி கிட்ட யார் பருப்பும் வேகாது, ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. நீங்க பாருங்க, அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வெறி கொண்டு இருக்கிறான். சீக்கிரம் நீ உட்காரு, இவனுங்களை விட்டக்கூடாது இவனுங்களை. ஆனால் ஏன் சார் ரெகுலராக பிரச்சாரம் பண்ண மாட்டாரு? ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுறாரு, மறுநாள் ரத்து பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு இடத்துக்கு அவர் போறாரு வராரு, தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போறாரு. ஒரு இடத்துக்கு போலன்னும் போது அங்கே என்ன பிரச்சனைன்றது அது அவருக்கு தானே எதுவும் தெரியும். வேற இடத்துக்கு போகலாம் சார், அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை சார். அது அதாவது இந்த இடம் வேணா இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த செயலியில் புக் பண்ணணும். இந்த இடத்த புக் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த இடத்துக்கு சிஎம் வரான்றாங்க, இல்லை அந்த இடத்துல ஏதோ லோக்கல் இஷ்யூ ஏதோ ஒன்று சொல்லும்போது அவர் அடுத்த வேலையை பார்ப்பார். ஆனா காவல்துறை தரப்புல இருந்து நாங்க அனுமதி கொடுக்குறோம், பட் அவர் தான் ரத்து பண்ணாங்க. நீங்க அனுமதி கொடுக்குறீங்க போது நீங்க எத்தனை நிபந்தனைகளை போட்டு அனுமதி கொடுக்குறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது பார்க்கணும். நாங்க அனுமதின்றது வெளிப்படையா சொல்லிடுறீங்க, நாங்கள் அனுமதி கொடுத்துட்டு உள்ள என்ன இருக்குது? இப்போ கூட தான் அனுமதி கொடுத்தீங்க, பெரம்பூர்லையும் வில்லிவாக்கத்துக்கும் தீநகருக்கும் அனுமதி கொடுக்குறீங்க. உடனே இப்போ பிளாஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் அனுமதி கொடுத்து விட்டு அவர் ரத்து பண்ணிட்டாரு. என்ன அனுமதி கொடுக்குறீங்க? 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வில்லிவாக்கன்றீங்க, 2லேருந்து 3 டி நகர்ன்றீங்க. எப்படி முடியும்? 1லேருந்து 2 மணி வரைக்கும் வில்லிவாக்கம், வில்லிவாக்கத்தில் 2 மணிக்கு முடிச்சுட்டு 2லேருந்து 3 தான் டி நகர். 1 மணி நேரத்தில் இங்கே வந்துட முடியுமா? அப்போ 1 மணி நேரத்தில் வந்துட்டு அந்த மக்கள் என்னதான் சந்திக்கிறது, என்னதான் பேசுறது? 2லேருந்து 3 இந்த மாதிரி அனுமதிகளை கொடுத்தா எப்படி அதை ஒத்துக்க முடியும்? அப்போ அதெல்லாம் முடியாதுன்னு வானான்றார். விஜய் ரத்து பண்ணிட்டார், நாங்கள் தான் அனுமதி கொடுக்குறோமே, இவர் ரத்து பண்ணுறாரு. இதெல்லாம் புரியுதுங்க, யார் சொல்லி நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு புரியுது. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாம் பதில் சொல்லணும். இல்லை சார், இப்போ நீங்கள் காவல்துறை இந்த மாதிரியான கிடுக்குப்பிடிகள் கொடுக்குறாங்க அப்படின்றது அவர் மக்களை சந்திக்கணும் இல்லை சார்? அல்டிமேட்டாக அதுதானே இம்பார்ட்டன்ட். ஏங்க மக்களை சந்திச்சுன்னு தானே இருக்கிறாரு. இப்போ நேற்று எங்கே நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனார்ல, கன்னியாகுமரி பூரா மக்களை சந்திக்கிறார்ல, அத்தனை லட்சம் பேர் உட்காந்து டிவியில் பார்க்குறான்ல, அவர் பேசுறதை கேட்குறான்ல, புரியுதுங்களா? அவர் பேசுறதை கேட்குறான்ல. சில இடையூறுகள் இருக்குது, லோக்கலில் சில பிரச்சனைகளும் இருக்குது, எல்லாம் அவர் கவனத்துக்கு போகும்போது அவர் தானே முடிவு பண்ணணும். இப்போ ஜெயலலிதா அம்மா கூட தான் எவ்வளவோ அனுமதி பிரச்சாரத்தில் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வருவாங்க, நாங்கள் ரத்து பண்ணுவாங்க.
என்ன இஷ்யூன்றது அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருந்து சும்மா பேசிடலாம். தொண்டர்கள் குழப்பத்துல இருக்காங்க. என்ன காரணம்? ஒரு குழப்பமும் கிடையாதுங்க. அவங்களுக்கு விளக்கணும் ஒரு குழப்பமும் கிடையாது. ஒரு குழப்பமும் கிடையாது. விசில் சின்ன தெளிவா தெரியுது. 233 தொகுதியில வேட்பாளர்கள் களத்துல இருக்கிறாங்க. ஒரு குழப்பமும் கிடையாது. யாருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் எங்களுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. தெளிவா இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு குழப்பமோ ஒரு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. எல்லாமே தெளிவா இருக்கிறோம். புரியுதுங்களா? இவருடைய செல்வாக்கு எவ்வளவு உச்சத்தில் இருக்குதுன்றது எல்லாமே தெளிவா இருக்குது. ஒன்றும் இல்லை தம்பி, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் பண்றாரு தூத்துக்குடியில். அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர். அவர் பிரச்சாரம் பண்ண கனிமொழியின் தீவிரமான ஆதரவாளர். அவர் பிரச்சாரம் பண்றாரு, நானும் விஜய் ரசிகன் தான். எதிரி சொல்றாங்க, விஜய் பேரை சொன்னாதான் உனக்கு ஓட்டு கிடைக்கும். எதிரி சொல்றான், நானும் விஜய் ரசிகன் தான். நான் பின்னோக்கி பார்க்கிறேன் அரசியலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்கா மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இங்க கருணாநிதி பிரச்சாரம் பண்றார், எம்ஜிஆர் உயிருடன் இல்லை, எம்ஜிஆர் இறந்து விட்டார். இந்த வால் போஸ்டர்ல ஒட்டப்படுவது எம்ஜிஆர் அல்ல, அது பாவு சண்முகம். திமுக பிரச்சாரம் பண்றாங்க, எம்ஜிஆர் ஐஸ் பெட்டியில படுக்க வச்சிருக்காங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே கொண்டு வருவாங்கன்றாங்க. ஆனா எம்ஜிஆர் இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஆலயங்களில இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்குன்னு பாட்டை போட்டுக்குன்னு இங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த உயிர் வந்து வரணும். புரியுதா? உள்ளமது உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும்னு இந்த மக்கள் இங்க அழுகுறாங்க. கருணாநிதி பார்க்கிறாரு, இவ்வளவு செல்வாக்கு இருக்குது. அப்ப கருணாநிதி சொல்றாரு, எம்ஜிஆர் யார் எதிரி? கருணாநிதி தானே எதிரி. கருணாநிதி யார் எதிரி? எம்ஜிஆர் தானே எதிரி. அந்த கருணாநிதி சொல்றார் அந்த தேர்தல்ல, திமுக இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. கருணாநிதி சொல்றார் தேர்தல்ல, நீங்கள் என்னை வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்குங்கள், ஒருவேளை எம்ஜிஆர் உயிருடன் திரும்பி வந்தால் இந்த ஆட்சியை நான் அவரிடத்துல ஒப்படைத்து விடுகிறேன். எதிரி பேரை சொல்லி ஓட்டு கேட்டவர் தான் கருணாநிதி. திமுக எம்ஜிஆர் பேரை சொல்லி அதே அரசியல் மாறுது. அனிதா ராதாகிருஷ்ணன், நானும் விஜய் ரசிகர் தான், எனக்கு ஓட்டு போடுங்க. விஜய் பெரம்பூர்ல நிக்கிறாரு, திருச்சி கிழக்குல நிக்கிறாரு, இங்க விஜயா நிக்கிறாரு, இங்க விஜய் நிக்கல, நானும் அவருடைய ரசிகர் தான் அப்படின்னு சொல்றியே. இது அப்ப எந்த அளவுக்கு எங்கால் மாஸ் தலைவர் பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க. ஒரு எதிர்கட்சி வேட்பாளரை, ஒரு அமைச்சரை நானும் விஜய் ரசிகன் தான் சொல்லி ஓட்டு கேட்க வராருன்னா நீங்க பாத்துங்க அவருடைய செல்வாக்கு. சார், அதே மாதிரி வந்து கன்னியாகுமரியில் அந்த மீனவர்களுக்கான அறிவிப்பு அந்த வெளியாகும் போது அவர் சிலுவை போட்டிருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் எந்த பிரச்சாரமும் எந்த மதம் சார்ந்த குறியீடுகளும் அவர் பயன்படுத்தலை. ஆனால் பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து அதை பயன்படுத்துறது ஸோ மத ரீதியான ஓட்டுக்களை வாங்குவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார்? இந்த மாதிரியான மத அரசியல் எல்லாம் தலைவர் பண்ண மாட்டாருங்க. சிலுவை அவர் போட்டுக்குன்னு வரல, இல்லை தொண்டர்கள் கொடுத்தது போட்டது என்ன பண்ண முடியும்? வண்டியில நிற்கிறாரு, ஒருத்தர் திருவள்ளுவர் சிலையை கொடுக்குறாரு, ஒருத்தர் மாதா சிலையை கொடுக்குறாரு, ஒருத்தர் சாய்பாபா படத்தை கொடுக்குறாரு, ஒருத்தர் விநாயகர் படத்தை கொடுக்குறாரு, ஒருத்தர் ஒரு பெரிய செங்கோலை கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து அந்த சிலுவை போட்ட அந்த மாலையை அவர் கழுத்துல போடுறாரு. யார் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்க வேண்டியது தானே. அவர் அதை போடுறாரு, அவர் ஏற்றுக்கிறாரு, அதை போட்டுக்கிறாரு. ஆஹா, இது உடனே மத அடையாளம். இதெல்லாம் சும்மாங்க. இதெல்லாம் அது யாரோ ஒரு சும்மா ஏதாவது ஒன்று பேசும், புரியுதுங்களா? அதான் அவன் போடுறான், அவன் தொண்டம் போடுறான், அவர் ஏற்றுக்கிறாரு, அவர் போடுறாரு, போட்டோம். சிலுவர் கிட்ட இப்போ என்ன பிரச்சனை? சிலுவர் தான் என்ன பிரச்சனை? அதனால ஒண்ணும் கிடையாதுல்ல. இல்ல அங்க அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் அதெல்லாம் அந்த சமூகம் இந்த மதம். அவர் ஜோசப் விஜய்ங்க, புரியுதுங்களா? அந்த சமூகம் இந்த மதச்சார்பற்ற தலைவங்க, மதச்சார்பற்ற அவர் பிறக்கும் போதே மதச்சார்பற்ற ஒரு பிள்ளையா தாங்க பிறக்கிறாரு. ஒரு தந்தை கிறிஸ்துவர், அவங்க தாய் வந்து அந்த அம்மா வந்து இந்து, புரியுதா? ஒரு மதச்சார்பற்ற ஒரு பிறப்பே ஒரு மதச்சார்பற்ற பிறப்புங்க. மதத்துக்கு அப்பாற்பட்டவருங்க தலைவர், மதத்திற்கு அப்பாற்பட்டவர். சும்மா நீ சொன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் காது கொடுத்து கேட்டுருவாங்களா? இந்த குருமா தானே காலம் பூரா நீங்க வந்து கரைஞ்சி கொடுத்துன்னுக்கிறீங்க, புரியுதுங்களா? தமிழ் தான் எங்க பேச்சு, தமிழ் தான் எங்க மூச்சு, தமிழ் தான் எங்க கையில கட்டுற வாட்சின்னுவீங்க. சொல்லுங்க, அப்புறம் உங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் தமிழ் படிக்க மாட்டாங்க. நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தியா தான் சொல்லி கொடுப்பீங்க. இதெல்லாம் சும்மா நிறைய கேட்டு காது புளிச்சு போச்சு ஜனங்களுக்கு, புரியுதுங்களா? நிறைய புளிச்சு போச்சு. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எடுப்படாதுங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்க்கறான்ல. இப்போ ஒரு நாள் விஜய் எதிர்த்து இவ்வளவு பேசினாரு சீமான்னு ஒருத்தர், அவர் எங்கன்னா இருக்கிறாரு இப்போ? சொல்லுங்க, எங்க களத்துல எங்க இருக்கிறாரு? ஒன்னும் எடுப்படலையா, வெறி புடிச்சு பேசுறாரு. சொல்லுங்க, எவ்வளவு கேவலமா பேசுறாரு. அவர் பேச்செல்லாம் பாத்தீங்களா? புள்ள கொடுப்பாங்க இலவசமா, வாங்கிக்குவீங்களான்னு கேட்கிறாரு. எவ்வளவு நிதானம் இழந்து பேசுகிறார், எவ்வளவு நிதானம் இழந்துட்டாரு அவரு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சி, பிச்சை எடுக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் கேவலமால? பிச்சை எடுக்காதீங்கடா, பிச்சை எடுக்காதீங்கடான்றிய சீமான் அவர்களே, கண்ணாடியை பார்த்து கத்திக்கிறீங்க.
திரள் நிதி வாங்க. உங்க முன்னாடி இருக்கிறது கண்ணாடி. நல்லா புரிஞ்சுங்க. திரள் நிதி வாங்கி தான் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க. 25 லட்சம் கொடுத்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான் அவன் 2 ஸ்கூலும் 2 பையனும். சொல்லுங்க. பிச்சை எடுக்கிறத பத்தி நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று கைத்து நிற்கிற பிச்சை எடுக்காதன்னு எடுப்படாதுங்க. தளபதி விஜய்க்கு எதிராக நீ எதை கட்டமைச்சாலும் எடுப்படாது சார். அதே மாதிரி வந்து சீட் கிடைக்காத அந்த ஒரு ஆதங்கத்தில் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்த அஜித் தூத்துக்குடியில் வந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க மீது ஆல்ரெடி வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தாவேகனர் அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே போயிட்டாங்க தம்பி. அவங்கள யார் அனுப்பி வச்சாங்களோ அந்த எஜமானங்கிட்டே அந்த புறா போய் சேர்ந்துடுச்சு. அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக பேச தேவை. அவங்கள யார் அனுப்பி வச்சாங்களோ இங்கே போய் எப்படியாவது சீட்டு வாங்கிட்டு வந்துரு, சீட்டு வாங்கினுங்க அப்புறம் நீங்கள் வந்துரு, நீ செட் பண்ணிக்கோ, நம்ம தூத்துக்குடியில் ஒரு சீட்டாவது பிடிப்போம் அப்படின்னு யார் செட் பண்ணி அனுப்பிச்சாங்களோ அவங்க கதை இங்கே எதுவும் வேலைக்கு ஆகலன்னு ஒன்று அவங்க எங்கேருந்து அனுப்பிச்சாங்களோ அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை சார், அவங்க களத்தில் அவ்வளோ தூரம் வந்து அதெல்லாம் அவங்கள யாருன்னு அடையாளம் பிடிச்சதால தான் அவங்களுக்கு மாவட்ட செயலர் பதவியே கொடுக்கல. அவங்க யாரு நான் அடையாளம் பார்த்து தொட்டதோ அவங்களுக்கு மாவட்ட செயலரே கொடுக்கல. அவங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு கட்சின்னா 1000 பேர் உள்ளே வருவான், 500 பேர் வெளியே போவான். ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துன்னு போக வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை கட்சி எப்படியோ வெளியே போயிருப்பான் வந்திருப்பான். இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு தூசு சப்ஜெக்ட் கிடையாது இதெல்லாம். திரு விஜய் அவர்கள் டிஎம்கேக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்றது ஒரு விஷயம் ஒவ்வொரு மேடைகளையுமே வந்து சொல்கிறார். ஆனால் முதல்வர் அவர்கள் பேசும்போது டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் தான் போட்டி, வேற யாருக்கும் நடுவில் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னோட எதிரியா அதிமுக பாஜக தான் அப்படின்றத வந்து கிளியராக வந்து மக்கள்கிட்ட சொல்கிறார். ஆனால் திரு விஜய் அவர்கள் டிஎம்கே தான் என்னோட எதிரி அப்படின்றத வந்து சொல்கிறார். ஆனால் அந்த பக்கம் எந்த ரியாக்ஷன் வரலையே சார். வரவேண்ணா. களத்தில் உண்மையான நிலவரம்னா கள நிலவரம்னா திரும்புகிற திசையெல்லாம் விசில் சத்தம், திரும்புகிற திசையெல்லாம் விஜய். இதுதான் கள நிலவரம். மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி எல்லாம் இருக்குது. அவர் தேவையில்லாத டெல்லியில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் பிஜேபி எங்கே இருக்குது? பிஜேபியை வளர்த்து விடுவதே திமுக தான். திமுக தான் பிஜேபி வளர்த்து விடுது. ஒன்றுமே இல்லாத பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எனக்கு தான் போட்டி, பிஜேபிக்கு எனக்கு தான் போட்டின்னு பிஜேபின்னு இந்த ஜனங்க காதலை சொல்கிறத இந்த திமுக தான் வளர்த்து விடுது. ஒன்றும் பிஜேபி சீன்லே இல்லையே. என்னைக்கு அண்ணாமலை நீக்கினாங்களோ அது சுத்தமாக படுத்துடுச்சு. அப்படி ஒரு பேச்சே கிடையாது. இன்னைக்கு பிஜேபியை பற்றி தமிழ்நாட்டில் யாரா பேசுறதுன்னா ஸ்டாலின் தான் பேசுறாரு. புரியுதுங்களா? ஆனால் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க? மம்தா பானர்ஜி 2 பேரும் வந்து திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணி மம்தா பானர்ஜி சொல்றாங்கல்ல. அதுக்கு முதல்ல உங்களுடைய பதில் என்ன சொல்றாரு? திரு விஜய் அவர்களும் அதுதானே சொல்றாரு. உண்மை அதுதானே. திமுக பாஜக தான் கூட்டணி. உன்னுடைய பதில் என்ன சொல்லுங்க. ஏன் நாங்கள் கூட தான் கேட்குறோம். ஏன் திமுக அமைச்சர்கள் மீது இத்தனை அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கிறத? அத்தனை பேரும் சிறைக்கு போவதற்கு தயாரா 34 அமைச்சர்கள் சிறைக்கு போக வேண்டிய அமைச்சர்கள் திமுக. ஏன் இதுவரையில் மத்திய அரசு அந்த நடவடிக்கை எடுக்கல? யார் மேலேயும் ஆதாரத்தோடு இருக்கிறாங்களே, ஏன் யார் மேலே எந்த நடவடிக்கை இல்லை? உண்மை அதுதான். டாஸ்மாக்ல பயங்கரமான ஊழல் நடந்ததுன்னு மத்திய அரசு சொல்லிச்சே. கண்ணுக்கு தெரிஞ்சு டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாங்களே. 6000 கடை இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு மாசத்துக்கு 450 கோடி. ஒரு மாசத்துக்கு 450 கோடினா ஒரு வருஷத்துக்கு 5400 கோடி. ஒரு வருஷத்துக்கு 5400 கோடினா 5 வருஷத்துக்கு 27000 கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்களே. என்ன நடவடிக்கை? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது உண்மையா இல்லையா சொல்லுங்க. உண்மைதானே? எங்க போச்சு அந்த பணம்? அரசாங்கத்துக்கு வருதுதா? கருவூலத்துக்கு வருதுதா? கூலி வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வந்து அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து ஏதோ அவனோட உடல் வலி போறதுக்காக நீ ஏற்படுத்தின பழக்கம். கொட்டுகிற மழையில ராஜாஜி வந்து கருணாநிதி கோபாலபுரத்தில் கருணாநிதி கையை பிடிச்சின்னு கெஞ்சினார். கருணாநிதி இந்த தவறை மட்டும் செஞ்சிடாத, தமிழ்நாட்டில் சாராய கடையை திறந்துடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் மூதறிஞர் ராஜாஜி வந்து கைகளை பிடிச்சின்னு கெஞ்சினார் கருணாநிதியை. ஒப்பா திறந்து வச்ச பாவம் தான் அந்த கடைகளை. பேரறிஞர் அண்ணா கிட்ட அதிகாரிகள் போய் கேட்டாங்க, நமக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும்னா நீங்க சாராய கடையை திறக்கணும். பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, சாராய கடையிலிருந்து கிடைக்கிற வருமானம் என்பது தொழுநோயாளி கையில் இருக்கிற வெண்ணெய், அந்த வெண்ணெயை வழித்து சாப்பிடுவதற்கு சமம் சொன்னார். அவன் கையில சீவங்கவுமா இருக்கும் பாரு, அதுல வெண்ணெயை வச்சு அதை வழிச்சு சாப்பிடுறதுக்கு சமண்டானார். எவ்வளவு அருவருப்பா இருக்கும். அப்படி சொன்னார். அவ்வளவு கடுமையான வார்த்தையை சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் மறைவிற்கு பிறகு இந்த சாராய கடையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது கருணாநிதி, அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி. அது அவன் பழகிட்டான், அவன் தலையெழுத்து, அவன் பழகிட்டான், அவன் போய் குடிக்கிறான். அது கூட 10 ரூபாய் வாங்குற, அது கூட 10 ரூபாய் வாங்குற. எங்கடா போச்சு அந்த 10 ரூபாய்? எங்க போச்சு? கேவலமா இல்லையாங்க அந்த நாட்டில்? இதெல்லாம் வந்து எந்த ஊடகங்க இதெல்லாம் கேட்கறான்? எவங்க பேசுறான்? எங்கடா போச்சு? எனக்கு தெரியுமே, எவ்வளோ பேர் குடிக்கிறவங்க நான் கேட்டிருக்கிறேன்னு.
ஆமாங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறானுங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்றானுங்க கடையில. எங்க போச்சு அந்த பணம்? 10 ரூபாய் தானே. 10 ரூபாய் தான் 27,000 கோடி ஆயிருக்குது. அந்த 10 ரூபாய் தான் 6,000 கடைக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை, ஒரு நாளைக்கு 15 கோடி. அந்த 10 ரூபாய் 27,000 கோடி ஆயிருக்குது. எங்க போச்சு அந்த 27,000 கோடி? அதுதான் இப்ப தேர்தல் இறக்குறீங்களா? அந்த படத்தை தான் செலவழிக்க போறீங்களா? யார் கேட்கறது சொல்லுங்க. என்னங்க நாடா இது? கவர்மெண்டாங்க இது? ஒரு பணியாடுறான், ஒரு தொழிலாளி அவன் காலில் சொல்றான் தென்காசி மாவட்டத்தில். சொல்லுங்க ஏன் சொல்றான் அவனை? ஏன்டா சொல்ற? பனையார் பரமரை ஏறி கல்ல இருக்கலாம் சுட்டுடுவியா? ஏன் டாஸ்மாகில் வருமானம் போதா? எல்லாம் கல்ல குடிச்சிடறானா? அப்போ எவனும் டாஸ்மாக்கு போக மாட்டேன்றான். அப்போ டாஸ்மாக் பார், அந்த பார் நடத்துறவன் உங்ககிட்ட சொல்றான், உனக்கு மாமூல் அவன் தானே கொடுக்குறான் மாசம் மாசம், அவங்ககிட்ட தானே மாமூல் வாங்கி துணுக்கிற. இது உண்மையா இல்லையா நான் பேசுறது? அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் டாஸ்மாக் நடக்குதா? பல இடங்கள்ல பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க. அப்போ அவன் தானே உனக்கு எஜமா. அப்போ உனக்கு படியாளக்கிற எஜமா சொல்றான், டெய்லி வந்து நீட்டுறிய என்கிட்ட கை நீட்டுறிய, அந்த இடத்துல கல்லு விற்கிறானே என் வருமானம் போதேன்னு சொல்றான். கல்லு குடிக்கிறதால உடம்புக்கு கேடுது. அப்ப பிராந்தி குடிச்சா பிராந்தி என்ன பெருமாள் கோயில் தீர்த்தமா? சொல்லுங்க. என்ன பன்னீர் விற்கிறீங்களா? பெருமாள் கோயில் தீர்த்தம் விற்கிறீங்களா டாஸ்மாக் கடையில்? ஏன்டா சுட்டாவன? அருகட்ட நாய ஏன் சுட்டாவன? ஒரு கூலி தோவன 2 காலில் சுடுறி அவன் இனிமேட்டு அந்த மரத்தில் ஏறக்கூடாதுன்னு. பனைமரம் இறக்கணும். பனைமரம் இறக்குறவனை சுட்டா உன் துப்பாக்கி, தமிழ்நாட்டு போலீஸோட துப்பாக்கி 68 பேரை கொண்டான கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் வித்து அவனை ஏடா சுடல? அவனே சுடல. உன் துப்பாக்கி தோட்டா போடலையா? ஏன் தமிழ்நாட்டு போலீஸ் துப்பாக்கி அவனை சுடல? 2.5 வயசு குழந்தை கற்பழிச்சு கொண்டான அவனையே சுடல? ஏன்டா சுடல? விளாத்தி குளத்தில் +2 படிக்கிற மாணவியை கற்பழிச்சு கண்ணத்தனை வெட்டி போட்டான அவனை ஏன்டா அவன் துப்பாக்கி சுடல? தோட்டா மறந்துட்டியா? சொல்லு. பேச முடியாது தம்பி, கொதிச்சு போயிருக்குது. இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தி இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்கிறானு அத்தனை பேரை வேடிக்கை பார்க்கறான். எவ்வளவு பெரிய தப்பு அது. யாரா இருந்தா அவன் மேல வழக்கு போடு, அவ்வளவுதானே. சுடுற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டான் சார்? அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பல கட்ட வாக்குறுதிகளா வந்து கொடுத்துட்டு வர்றாரு. ஆனா முழுமையான தேர்தல் அறிக்கை அப்படின்றது எப்ப சார் வெளியே வரும்? கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கை ஒரு வெளியிட்டு தானே இருக்கிறாரு. சும்மா அவருடைய ஸ்டைல் வேற சார். இவங்க முறையா வெளியிட்ட தேர்தல் அறிக்கைலாம் நிறைவேற்றி காட்டிட்டாங்களா? 505 தேர்தல் அறிக்கை ஸ்டாலின் நிறைவேற்றிட்டாரா? 565 தேர்தல் அறிக்கையில் ஒரு 45-50 தான் நிறைவேற்றிருக்கிறதா சொல்றாங்க. சொல்லுங்க. 90% நிறைவேற்றல. அப்புறம் நீங்கள்லாம் அப்புறம் வெளியிட்டு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. ஒரு புதிய பாணியில வந்து மாறட்டங்க. ராமதாஸ் கூட தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அறிக்கை வெளியிடுறாரு. புரியுதுங்களா? மாறட்டும். சும்மா தேர்தல் அறிக்கை வெளியிட்டா போதுமா? பண்ணுவாரு, சொல்லுவாரு. திருப்பூர்ல வந்து நாளைக்கு ரோட் ஷோ அண்ட் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க சார். அங்க எந்த மாதிரியான நிகழ்வுகள்? கொங்கு நாடே விஜய் கோட்டைன்றத திருப்பூர் சொல்ல பாருங்க. திருப்பூர் கொங்கு நாடே விஜய் கோட்டடா. ஒருத்தம் உள்ள நுழையக்கூடாது. பாத்தீங்களா? திமுக அமைச்சர்களை மக்கள் ஓட அடிக்கிறாங்க. எல்லாத்திலையும் ஓட்டு கேட்க போறாங்க. பல இடங்களை வெளியே போன்றான். வெளியே போ, இது விசில் கோட்டை. விசில் கோட்டடா இது, வெளியே போ, உள்ள வராதன்றான். பல இடங்கள்ல சொல்றான் வெளியே போன்றான். இது விசில் கோட்டடான்றான். புரியுதுங்களா? பாருங்க கொங்கு நாடு திருப்பூர், அந்த கொங்கு மண்டை கொங்கு பெல்ட்டே பாருங்க. நாளைக்கு பாருங்க அல்லோல கல்லோல படம் பாருங்க. அத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்க பாருங்க. தலைவரை அந்த முகத்தை பார்க்க, இந்த தலைவர் முகத்தை பார்க்க. சின்ன பையன் சொல்றாங்க, நான் பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்கிறாரு தெரியுமா? அவரு தங்க மாதிரி இருக்கிறாரு, ஜொலிக்கிறாரு, எவ்வளவு அழகா இருக்கிறாரு தெரியுமா? 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. சின்ன பையன் சொல்றாங்க. சின்ன பசங்க கும்பலா 10-20 பசங்க சொல்றாங்க. அப்படியே கும்பல் கூடி சொல்றாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி. மக்கள் மனசுல புகுந்துட்டாருங்க. சின்ன பசங்க முகத்துல புகுந்துட்டாருங்க. சின்ன பசங்களை அரசியல் படுத்திட்டாருங்க. இது அரசியல், இது நாடு. இந்த நாட்டில் அரசியல் தான் முக்கியம். இந்த முதலமைச்சர் அரசியல், பிரதம மந்திரி அரசியல், ஜனாதிபதி அரசியல், அமெரிக்க ஜனாதிபதி அரசியல், வாக்குரிமை, ஓட்டு, உனக்கான அதிகாரம் இருக்கிறது ஏன்னு கேள்வி கேளு. அரசியல் படுத்திட்டாருங்க. சின்ன பசங்களெல்லாம் நீ குடிக்க வச்ச, நீ ஸ்கூல்லேயே பசங்கள்லாம் பிராந்தி ஊற்றி ரீல்ஸ் போடுறவங்களுக்கு வச்ச, மாணவிகள் கிளாஸ்ல பிராந்தி ஊற்றி ரீல்ஸ் போட வச்ச, பசங்க கஞ்சா அடிக்கிறத ரீல்ஸ் போட வச்ச.
ஆனா தலைவர் அரசியல் படுத்திருக்கிறார். ஏன்னு கேள்வி கேளு. ஏன் எதுக்காக ஏன் இப்படி நடக்குது கேள்வி கேளு. விசில் என்பது ஒரு சின்னம். இந்த சின்னத்துல ஓட்டு போட்டா விஜய் வெற்றி பெறுவார், முதலமைச்சரா வருவார், அவர் வரணும் அப்படின்னு அரசியல் படுத்திருக்கிறார். புரியுதுங்களா? திமுக தீய சக்தின்றத மக்கள் மனங்கள்ல புகுத்திட்டாருங்க. அது மாறாது. அது சின்ன பசங்க. இந்த சின்ன பசங்க தான் அடுத்த 5 வருஷம் பொறுத்து ஓட்டு போட போறான். அதை விட சின்ன பையன் அவன் அது அடுத்த தேர்தலில் ஓட்டு போட போறான். புரியுதுங்களா? புகுத்தி வச்சிருக்கிறார் திமுக தீய சக்தின்றத. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்யாததை, புரட்சி தலைவர் அம்மா செய்யாததை தளபதி விஜய் செய்திருக்கிறார். திமுக தீய சக்தின்றத சின்ன பசங்க கிட்ட புகுத்திட்டார். எடப்பாடி பண்ணார் அந்த வேலையை? எடப்பாடி பழனிசாமி பண்ணாரா? திமுக தீய சக்தின்னு புரட்சி தலைவர் சொன்னார். திமுக தீய சக்தின்னு அம்மா சொன்னாங்க. எடப்பாடி பண்ணாரா? இல்ல. விஜய் செய்து காட்டியிருக்கிறார். திமுக தீய சக்தின்றத ஒருத்தருடைய மனசுலயும் புகுத்திருக்கிறார். அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு நன்றி சார். நன்றி.